சில நாட்களுக்கு முன்னர் சென்னை எண்ணூர் பகுதியில் 2 கப்பல்கள் மோதியதில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, தற்போது எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிற மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள் சஞ்சீவி. லலிதா, சரியாக 29 நாட்களுக்கு முன்பாக சென்னை எண்ணூர் துறைமுகத்து அருகே 2 கப்பல்கள் மோதி ஒரு கப்பலிலிருந்து கச்சா எண்ணெய் ஒழுகி கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக அங்கு எண்ணூரிலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய காசிமேடு, எண்ணூர், எர்ணாவூர், அதே போல நொச்சுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை பொறுத்தவரை பார்த்தோம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக மீனவர்கள் சார்பாக கூறப்பட்டது. இந்நிலையில் மீனவர்களுக்கு கடலில் கூட சில நாட்கள் செல்லவில்லை. இதனையடுத்து மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தது. இது போல மீனவர்களுக்கு உடனடியாக அரசு நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அதே போல பார்த்தோம் என்றால் அந்த ஓரங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு குறித்த மீன் வியாபாரமும் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக மீன் வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் மீனுக்குள்ளே கச்சா எண்ணெய் கலந்து கசிவு கலந்த காரணத்தால் மீன் ஆரோக்கியமா இருக்காத காரணத்தால் மீன் வியாபாரம் சுத்தமாக நடக்கவில்லை. இதன் அடிப்படையாக வைத்து மீனவர்கள் சார்பாக கண்டிப்பாக வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்காக நிவாரண நிதி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையில் 30,000 மீனவ குடும்பங்கள், குறிப்பாக எண்ணூர், எர்ணாவூர், காசிமேடு, ராயபுரம், அதே போல நொச்சுக்குப்பம் வரை இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய 30,000 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் என மொத்தமாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல காசிமேடு, அதே போல நொச்சுக்குப்பம் பகுதியில் சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன் சந்தை அமைக்கப்படும் என்று தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 30,000 மீனவர்களுக்கு தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாயும், அதே போல 2 இடங்கள், குறிப்பாக நொச்சுக்குப்பம், அதே போல காசிமேடு உள்ளிட்ட எர்ணாவூர் உள்ளிட்ட 2 இடங்களில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன் மார்க்கெட், மீன் சந்தை அமைக்கப்படும் என்று தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. லலிதா, எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சஞ்சீவி.